எல்லாரும் வாங்க. இதோட சேர்த்து எடுத்துரும். பக்கத்துல வச்சுக்கோங்க. இதுவே 10-15 கிலோ இருக்கும் போல. 5 கிலோ வரும். ஓகே, மீனோட நினைச்சிட்டு உன் கறியை விட்டிடாத. பெரிய நெல் இப்போ விசில் முடிச்சியா? கறிலாம் எடுத்தோன்னே கை இருக்கு பார்த்து. செதில் இல்லை. என்ன லேசா எடுத்துக்கிறேன். சும்மா ஆனே விடுங்க. ஓகே. பாராட்டலாம் முடியாது தம்பி. எத்தனை தடவை பாராட்டுறது? பாராட்டலாம் வாடி வாடி வாடி. சின்னவங்களுக்கு ஒன்று, பெரியவங்களுக்கு அப்படி கேளு கூட அழகுமா. எங்கள் அண்ணன் கத்திகை என்ன கேட்குறியா? தானடா நீ என்ன கேட்குற? ஊட்டியா கேட்குறியா? மூஞ்சே வேலை செய்யுது. அருமையா இருக்குண்ணே. அப்படியே அடுக்கடுக்கா அல்வா துண்டு பச்சையா தின்றலாம்லே. அவ்வளோ அழகா அடுக்கடுக்கா இருக்கியா? சாப்பாட்டே இருடா. வந்துட்டாயா? வணக்கம். பிடிச்சிருக்கியா? கிண்டுது. அதனால நீ கேட்ப. முடிஞ்சோன்னு சொல்லுறேன். வறுத்து அரைச்ச கரும் மிளகு, வரமிளகா தூளை, முனக்கின கல்லுப்பு, ஏற்றிட்டோம்னா அதான் எவ்வளோ உயரங்க சுட்டச்சில். ஏன் அதெல்லாம் விட்டு போயிரு. இடையில இடையில ஒன்று யாருக்கு தெரியும். ஆனால் லாஸ்ட்டு இன்னும் ஒரு 2 போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம். பெரிய என்ன பண்ண வேலை வாங்கினா சமைக்கணும்னு சொல்லி எங்களை போலீஸ் ஆக்க விடாமல் தடுத்துட்டேன். ஏன்னா நீ தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்,
கூட மீன் மண்டையும் மீன் முள்ளும் வந்துருச்சா? நல்லா வந்து கலந்து வச்சு ஒரு புளியை பறிச்சுக்கிறோம் நல்லா. ஆட்டுக்கறி மாதிரியா இருக்கு. சோறு திங்கல போல வெறும் மண்டையா போட்டுட்டு இருக்கு. மீனில் மண்டை தான் இப்போ இருக்கு. இன்னைக்கு முரட்டு டியூனா பிஸா வாங்கி ஸ்டீக் பண்ணி சாப்பிடுறோம். ஸ்டீக் பண்றதுல வெளிநாட்டுல இருந்து கோழிக்கறி ஆட்டுக்கறியில வந்து ஸ்டீக் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு டியூனா பிஸா ஸ்டீக் பண்ணி சாப்பிடுறோம். இந்த டியூனா பிஸை வெளிநாட்டுல பச்சையாவே சாப்பிடுவாங்க. நம்ம பச்சையா சாப்பிடலாம் பழம் இல்ல. அதனால பெரிய தோசைக்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி ஒரு பிரட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு வேற லெவல். அதுவும் இந்த முரட்டு மண்டை எலும்புலாம் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அந்த மீன் குழம்போட டியூனா பிஸ் ஸ்டீக் வேற லெவல். மண்டை எலும்பு அதனாலதான் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு ஒரு புடி பிடிச்சாச்சுன்னா